السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ் நாடினால் சூனியத்துக்கு தாக்கம் ஏற்படுத்தலாம். அல்லாஹ் நாடாவிட்டால் யாருடைய எந்த பாட்சாவும் பலிக்காது என்பது இறை நம்பிக்கையாளர்களுடைய அல்லாஹு தாலாவினுடைய வஹியினூடாக, நபி அவர்களுடைய சொல்லினூடாக நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையாகும். ஆனால் மாற்று இடத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் முகவைக்கான் அவரை சார்ந்தவர்கள் அல்லாஹு தாலா அப்படி சொல்லியிருந்தாலும் நாம் அதை அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நாட மாட்டான், அல்லாஹ் நாடவே மாட்டான், அல்லாஹ் நாடிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லாம் கடவுளாகிடுவான் அப்படின்ற ஒரு சிந்தனையை என்ன செய்கிறாங்க, மக்கள் மத்தியில் விதைத்து இது சாத்தியம் இல்லாதது, இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்றலாம் கேட்குறாங்க. இப்போ நம்மளாக ஏதோ கையால் மடியால் போட்டு பேசுகிற மாதிரியும், குர்ஆன் சுன்னாவை நம்ம அவமதிக்கிற மாதிரியும், நம்ம மக்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிற மாதிரியான ஒரு பில்டப்பை நேற்றைய தினம் பேசி கொண்டிருந்ததை கேட்டிருப்போம். அப்போ நேற்றைய தினம் பேசும்போது நிறைவான தகவலை குறையாகவே சகோதரர் முகவைக்கான் வைத்துவிட்டு வரலாறுகளையும் தேவையில்லாத சப்ஜெக்டுகளையும் பேசி நேரத்தை வீணடித்த காட்சியை நம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நாம் முக்கியமான சில கேள்விகளை வைக்கும்போது அதை அவர் ஏலெடுத்து கூட பார்க்கவில்லை. அது பார்த்திருந்தால் அன்றே அடுத்த அந்த நிமிடமே விவாதத்தில் தோல்வியை ஏற்றுக்கொண்டு விரண்டோடி இருப்பார்கள். எப்படி என்றால், ஃபர்ரு மினல் மஜ்தூமி ஃபிரார மினல் அசத் என்ற அந்த ஹதீஸின் சொற்களுக்கு இணங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, பேசுவதில் அவர் பின்னடைவை கொண்டு வந்த பகுதிதான் சில அரபு வார்த்தைகளுக்கு அல்லது அரபை அவர் பயன்படுத்தாமல் அரபினுடைய மொழிபெயர்ப்பை வைத்து கொண்டு மக்களுக்கு விளங்கினா போதும் தானே என்று மக்களை திசை திருப்பிக் கொண்டே இருந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் சொன்னோம், இதை நீங்கள் அரபியில் நீங்கள் சொல்லுங்கள், சிஹர் என்பதை அரபியினுடைய அடிப்படையில் கொண்டாந்து பேசுங்கள் என்று கேட்டதற்கு, இல்லை, நாங்கள் சூனியம் என்று பேசுவோம், சூனியம் என்றால் ஒன்றும் இல்லை என்ற அர்த்தத்தை வைத்து பேசுவோம். நான் சொன்னேன், சூனியம் என்பதற்கு தமிழில் ஒன்றும் இல்லை தான், ஆனால் அரபியில் சிஹர் என்பது ஒன்றும் இல்லை என்ற கருத்தை கொடுக்காது. அப்படி இருந்தால் அதை நிரூபியுங்கள் என்று சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்பதை உங்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இரண்டாவது, முக்கியமாக இன்றைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு அம்சம்தான் அகீதாவோடு, இஅ்திகாதோடு, ஈமானோடு நிறைவு பெற வேண்டிய ஒரு அம்சம். அது என்னவென்றால், இல்லா பிஇذனில்லா, அல்லாஹ் நாடினாலே தவிர என்ற பகுதி. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் ஒமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس السحر ஒமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத வமாரூத் ஒமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர் فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله. இந்த இடத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி, அவர்களும் கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னவென்றால், فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه ஒமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லா. இப்போ இந்த பகுதியை மட்டும்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலுள்ள செய்தி, பின்பற்ற செய்தி எல்லாம் இதற்குள் முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் இந்த வாதத்துக்கான ஒரு பகுதி தான்
ஃபயதஅல்லமூன அவர் மின்ஹுமா அவர் அவ்விருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த சூனியமாகிறது மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி கணவனையும் மனைவியையும் பிரிக்கும் ஒன்றை அவர்கள் என்ன செய்தார்கள், கற்றுக்கொண்டார்கள் என்ற இந்த பகுதி. சரிங்களா? இந்த பகுதி இந்த பகுதியில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய மா யுஃபர்ரிகூன அந்த மா என்பது மௌசூலியத்தான மாவாக இருக்குது என்பதையும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதை கொண்டு ஒமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் அதை கொண்டு யாருக்கும் எந்த தீங்கையும் யாராலும் செய்துவிட முடியாது. இது முதல் பேசிக், ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரு பேசிக். என்ன? ஒமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் யாருக்கும் எந்த ஒன்றையும் அவர்களால் என்ன செய்துவிட முடியாது, எந்த ஒரு நிகழ்வையும் ஏற்படுத்திவிட முடியாது. இல்லா இருந்தே தவிர பிஇذنில்லா அல்லாஹுவின் அனுமதி இருந்தே தவிர அந்த சூனிய கலையால் அவர்களால் எந்த ஒன்றுக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர. இந்த இடத்தில் நாங்கள் அல்லாஹ் நாடினாலே தவிர என்ற ஒரு பகுதியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்ட சூனியத்தின் ஊடாக கணவன் மனைவியை பிரிப்பதற்கான ஒரு பகுதி அங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலும் அல்லாஹ்வின் அனுமதி இருந்தால் மட்டுமே அவர்களால் என்ன செய்ய முடியும், அந்த குடும்பத்தை பிரிக்க முடியும். அப்போ சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. அது எப்படி? இல்லா பிஇذنில்லா அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்போ அல்லாஹு தஆலா நாடினால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த இடத்தில் நாங்கள் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் யாராலும் என்ன செய்ய முடியாது, சூனியத்துக்கு இயற்கையிலே தாக்கம் உண்டு என்ற ஒரு நிலையை சொல்லிவிட முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் இதை மாற்று கருத்தாக சொல்லிக்கொண்டு அதை மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரா முஜாதலாவில் ஒரு செய்தியையும் சொல்கிறான். சூரா முஜாதலாவில் அல்லாஹு தஆலா மேலும் ஒரு செய்தியை சொல்லும் போது அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்கள். இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தானி லியஹ்ஸுனல்லதீன ஆமனு. அப்போது ரகசியம் பேச வைக்கிறது. இந்த ரகசியம் பேசுகிறதுனால, ரகசியத்தை பேச வைக்கிறதுனால ஷைத்தான் என்ன பண்ணுகிறான், காவிர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறான், மூமிங்களை பற்றி ரகசியம் பேச வைக்கிறான். அந்த ரகசியம் பேசுகிறார்கள் அவர் காஃபிர்கள் ரகசியம் பேசுகிறார்கள். இப்போ காஃபிர்கள் ரகசியம் பேசக்கூடிய அந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான், வலைஸ பிதார்ரிஹிம் ஷைஅன் இல்லா பிஇذنில்லா அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களுடைய ரகசியம் இவர்களை பாதிக்காது, இவர்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. அப்போ பாருங்கள், அவர்கள் வைக்கக்கூடிய, அதாவது கணவன் மனைவியை பிரிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த யுக்தி அல்லாஹ் நாடினால்தான் அதுக்கு என்ன தாக்கம் ஏற்படுத்தும். அதே போன்று தான், அதே சேம் வாசகம், அதே சேம் ஃபீலிங், அதே சேம் விஷயத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அவர்கள் பேசக்கூடிய ரகசியம் இவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராது அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்போ இங்கும் இல்லா பிஇذنில்லா என்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்போது அல்லாஹ் நாடினாலே தவிர எந்த ஒன்று வராதென்றால் அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் நடக்கும். அப்போ இதே விஷயத்தை தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளை பெரு விவகாரத்தில் நாங்கள் தெளிவாக புரியலாம். அங்கு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்களுக்கு குழந்தை கிடைக்காது என்று யூதர்கள் சூனியம் வைத்து விட்டோம் என்று கொக்கரித்து சென்றார்கள், திரிந்தார்கள். இதை ஒட்டி சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். உண்மையிலேயே ஏன் கவலைப்பட, இல்லாத ஒன்றுக்கு கவலைப்படலாமா, அறவே இல்லை என்ற ஒன்றுக்கு கவலைப்படலாமா? கவலைப்பட தேவையில்லை. இருக்கிறது என்பதனால தான் கவலை என்ற ஒன்றின் கூட அவர்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறார்கள், ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அந்த கவலையை அல்லாஹு தஆலா முறியடிக்கும் விதமாக, ஏன்
அந்த தெளிவாக பார்க்கலாம். அவர்களுடைய அந்த ரகசியம், அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தை மூமின்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்போ அவங்க பேசிக்கொண்டு திருறாங்க, இன்னம நஜுவா மின ஷைத்தானி. அப்போ ஷைத்தானை சார்ந்தவங்க ஷைத்தானினுடைய தூண்டுதலோடு ஷைத்தானுடைய அடிப்படையோடு இந்த ரகசியம் பேசி தெரியக்கூடியவங்க சொல்கிறாங்க லியஹ்ஸு நல்லதின ஆமனு, மூமிங்களுக்கு கவலை ஏற்படுத்துவதற்காக. அல்லாஹ் சொல்கிறான் ஒலைஸ பிதார்ரிஹிம் ஷைஅன் இல்லா பிஇذனில்லாஹ், அவங்களுக்கு எந்த தீங்கு எந்த இதுவும் வராது. இப்போ அவங்க பேசிக்கொண்டிருந்த அந்த விஷயங்கள் மூமிங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, எது வரைக்கும் அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்போ எனவே அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தை கிடைப்பதின் ஊடாக இவர்களுடைய கஷ்டங்கள், இவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, சூனியத்துக்கு சக்தி இல்லை என்று எந்த ஒரு சஹாபியும் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. அவர்கள் பயந்தார்கள். அந்த பயப்பாடை அல்லாஹ் நீக்குகிறான், குழந்தை கிடைக்கிறது, சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்பதல்ல. அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த விடயத்துக்கு அல்லாஹ் சக்தி கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் செய்கிறோம், புரிகிறோம். அதனால் சூனியம் இல்லை என்ற ஒரு அடிப்படை ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் சொல்லவும் இல்லை. அதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்துல அதாவது இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டம். இப்போ அல்லாஹ்வின் நாட்டம் என்று வந்துவிட்டால் அது இரண்டு சைட்டையும் உள்வாங்கும். நமது ஈமானுடைய அடிப்படை நீங்கள் பாருங்கள், கதிரனுடைய அடிப்படை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் நாடினால் தான், எது நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ் நாடணும், தீமையாக இருந்தாலும் அல்லாஹ் நாடணும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தான் நாடணும். அல்லாஹ் நாடாமல் எந்த ஒன்று நடப்பது கிடையாது. அப்போ அல்லாஹ் நாடாமல் இலை உதிராது, அல்லாஹ் நாடாமல் ஒன்று நடக்காது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்றால், ஒருத்தனால் நமக்கு ஒரு தீங்கு வருவதாக இருந்தாலும் அது அல்லாஹ் தான் நாட வேண்டும். இதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹும்ம லா மானிய லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத, அல்லாஹ் தந்ததை யாராலும் தடுக்கவும் முடியாது, அல்லாஹ் தடுத்ததை யாராலும் தரவும் முடியாது. அப்போ எனவே நன்மையாக இருந்தாலும் இல்லா பிஇذனில்லாஹ், தீமையாக இருந்தாலும் இல்லா பிஇذனில்லாஹ். அப்போ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினா தான் நடக்கும் என்றால், இப்போ சூனியம் என்பது தீமையா இல்லையா, ஆபத்தா இல்லையா, ஆபத்து, தீமை. எனவே அதுவும் அவன் நாடினால் தான் நடக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரியணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களுடைய கொள்கை நிலை, எங்களோட கொள்கை என்ன, அல்லாஹ் சொன்னதை நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ இதில் நாங்கள் சொந்த கருத்தாக சுய விளக்கமாகவா சொல்லிட்டு வரோம், இல்லை, குர்ஆன் இதை சொல்கிறது. நீங்கள் அப்படி ஒன்றே இல்லை என்றால் விதியின் ஒரு பகுதியை நீங்கள் மறுக்கிறீங்க. என்ன, தீமை அல்லாஹ்விடந்து வராது, அல்லாஹ் தீமையை தரமாட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், நம்மே என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ எனவே இதை வைத்து நாங்கள் பார்க்கும்போது திட்ட தெளிவான ஒரு செய்தி என்னவென்றால், என்ன நடந்தாலும் இல்லா பிஇذனில்லாஹ். அப்போ சூனியத்துக்கு தாக்கம் உண்டு இல்லையா, இல்லா பிஇذனில்லாஹ். தாக்கம் இருக்கலாம், தாக்கம் இல்லாமல் போகலாம், அது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டது. அவன் பேசுகிற ரகசியம் எங்களை பாதிக்கலாம், பாதிக்காமல் போகலாம், அது அல்லாஹ் நாடினால் நடக்கக்கூடியது. அப்போ என்ன இல்லா பிஇذனில்லாஹ் இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் மக்களை தப்பு தவறாக வழி நடாத்துவது தான் இங்கு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே குர்ஆனில் வரக்கூடிய இந்த செய்தி சூனியத்தோடு சம்பந்தப்பட்டு தான் வருகிறது. அதிலையும் அந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய இந்த அடிப்படையானது அவர்களால் என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்போ செயல்படுத்தலாம் அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்போ செயல்படுத்துவதற்கும் அல்லாஹ் அனுமதி வேணும், செயல்படுத்தாமல் விடுவதற்கும் அல்லாஹ் அனுமதி வேண்டும் என்ற பகுதியை நம்ம தெளிவாக சொல்கிறோம். சொல்கிறதுனால ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனைன்னா, அவங்களுக்கு பிரச்சனை ஆக்கள் அதோடு வெளியே வந்து போய்த்துருவாங்க, எங்களுக்கு பிரச்சனை குர்ஆனை வசனத்தை தப்பாக புரிய வச்சுருவாங்க என்பது தான், வேறு எந்த லாபமும் கிடையாது. எங்களுக்கும் சூனியக்காரனுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா, இல்லை எங்களுக்கும் சூனியக்காரனுக்கு ஏதாவது எக்ரிமெண்ட் இருக்குதா, ஒன்றும் கிடையாது. அவனை இதுவரைக்கும் நாங்கள் கண்டதும் கிடையாது, அவன் இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியவும் மாட்டாது. ஏனென்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இப்போ சூனியக்காரன் விவகாரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி விடுகிறோம். சூனியக்காரனுக்கு பல உறவுகள் உண்டு. இந்த ஜோதிடக்காரன், இந்த சாஸ்திரக்காரன், இவர்களெல்லாம் அவர்கள் உறவுகளைச் சேர்ந்தவர்கள்.
அதே மாதிரி நட்சத்திர கலைகள் படித்தவர்கள் எல்லாம் சூனியத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறார் என்றால், தெளிவாக சொல்கிறார்கள், சாஸ்திரக்காரன் சூனியக்காரன் போகக்கூடாது என்று முதல் தடை. அப்படி போய் அவன் ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் அதை சரி கண்டுவிட்டால் நீங்கள் நிராகரிப்பாளராக மாறிவிடுவீர்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நட்சத்திர கலை என்பது சூனிய கலையின் ஒரு பகுதியான பாடம் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதற்கான ஆதாரத்தை நம்ம மேலே போட்டிருக்கிறோம், அதை ரிப்பீட் தர்றோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சொல்லி போட்டு இல்லை இது பொய்யான விஷயம், இவங்க இட்டு கட்டுறாங்க, இவங்க மனோவிச்சையாக பேசுகிறாங்க என்று செய்தியை சொல்லிட்டு வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை என்பதுக்கு ஆதாரம் தான் வைக்கணும், விளக்கம் சொல்லக்கூடாது. விளக்கம் என்பது ஆதாரம் அல்ல. புரியுதுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வகி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் சூனியத்திற்கு தாக்கம் இருக்குதா இல்லையா என்ற தலைப்பில் முதல் நாள் அமர்வு நடந்து முடிந்துவிட்டது. அடுத்து 2ஆம் நாள் அமர்வாக சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவர்கள் சில வாதங்களை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி நேற்றைய தினம் கடைசியாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அந்த சூனியக்காரர்கள், அதாவது இந்த மேஜிக் வித்தைக்காரர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, போட்டியை வித்தை தானே 2 பேர்த்துக்கு நடக்கிற, நீங்கள் இந்த கைத்தறியை போட்டு பாம்பா காட்டுறீங்க, இது வந்து வித்தை, இந்த மாதிரி எங்கள்கிட்ட வித்தக்காரங்க நிறைய இருக்கிறாங்க, போட்டி வச்சுக்கிறோமாங்கிறதான் போட்டியை. அப்போ கைதேர்ந்த வித்தக்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுடைய அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய கைதேர்ந்த பிறவனுடைய கட்டளையின் பிரகாரம் கைதேர்ந்தவர்களை என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அது மிகப்பெரிய ஒரு வித்தைன்னு சொல்லி காட்டுறான்ல. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வித்தையை என்ன செஞ்சாங்க, அவங்க செஞ்சு காட்டினாங்க. பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இப்போ இங்கே நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த வித்தைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து கையில் இருக்கக்கூடிய கயிறுகளையும் தடிகளையும் என்ன செய்கிறாங்கன்னா தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே அது நெளிந்து ஓடுவது போல் என்ன செய்யுதுன்னா ஒரு தோற்றம் ஏற்படுது. தோற்றம் தான், ரியல் கிடையாது, நிஜம் கிடையாது. கயிறும் கைத்தடிகளும் பாம்பாக மாறவே இல்லை, பாம்பு ஆகலை, பாம்பு இல்லை, ஒரு தோற்றம் ஏற்படுது. கண்களை வயப்படுத்தினார்கள் வேற வசனங்கள்ல வருது. அப்பொழுது மூசா தனது மனதில் அச்சம் கொண்டார். அதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. அதை பார்த்துட்டு பயப்படுறாங்களா, அல்லது நம்ம அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியை கொண்டு நிரூபிக்க வந்திருக்கிறோம், இந்த மார்க்கம் நிலைத்துவங்க நம்ம வந்திருக்கிறோம், இந்த மாதிரி இவங்க செய்யறாங்களே, இதனால ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் கொண்டார்களா என்பதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, வெற்றி பெற போறக்கூடிய நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்றான், அந்த உத்தரவை சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. அவங்களுடைய அந்த போட்ட அந்த வித்தைகளை அப்படியே என்ன செஞ்சிருச்சு, ஒண்ணும் இல்லாம ஆக்கிருச்சு அப்படிங்கிறது வரலாறு சம்பவம். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுல குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்தவொன்னே பயந்தாங்களே இல்லை, பயப்படுறது சூனியம், அது தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறாங்க. பொதுவா வந்து பயம்ங்கிறது சூனியத்தினுடைய அம்சமே கிடையாது. பொதுவாக வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வந்து எத்தனையோ விஷயங்கள்ல பயந்துருக்கிறாங்க நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தான்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயப்படுறாங்க. இந்த வானவர்கள் போகக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஹோமோசெக்ஸ்காரங்களா இருக்கிறாங்க, இந்த மாதிரியான அழகான ஆண்கள் வர்றாங்க, செஞ்சிருவாங்க, அவங்க பயப்படுறாங்க. இப்படி பயப்படுறது ஒரு விஷயத்தை வச்சு பயப்படுறது. இப்போ வந்து சத்தியம் அசத்தியத்துக்கு இடையில நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைச்சிருக்காங்க, பயந்து அல்லாஹ்விடத்துல உருகி மன்றாடி இருக்கிறாங்க. பத்ர் போர்க்களம் சம்பவம், அதுல வந்து எதிரி படைகள் வந்து 1000க்கும் மேற்பட்ட பேர் இருக்கிறாங்க. இங்க வந்து என்ன செய்றாங்க, 300 சில்லற பேர் இருக்கிறாங்க. வயதானவர்களாகவும் நோன்பு நோற்றவர்களாகவும் பிரயாணத்துல ரொம்ப களைப்பு ஏற்பட்டவர்களாக இருக்காங்க. போருக்காகவும் வரல, யுத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த இதோட வரல. அப்ப அல்லாஹ்விடத்துல என்ன செய்றாங்க, ரொம்ப மன்றாடுறாங்க, எல்லாம் இவங்க தான் இப்ப இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களும் இல்லாமல் போய்விட்டால் இனிமே வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு ஆழ்ந்த கவலையில் என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்றாங்க. இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி முத வஹி வரக்கூடிய நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் வந்த உடனே பயப்படுறாங்க. பயந்து விக்கிரகம்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சு கிடிச்சு என்ன செய்றாங்க, என்ன போத்துங்கன்னு பயந்தவர்களாக தான் போறாங்க. அப்ப இந்த பயம்ங்கிறது மனிதனுக்கு இயற்கையாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு இது கயிறுகளையும் கைத்தறியும் பார்த்துட்டு மூசா அப்படி பயந்து அப்படிலாம் கிடையாது. சத்தியத்துக்கு அசத்திற்கு நடக்கக்கூடிய ஒரு போர் நடக்குது, இந்த மாதிரி இவங்க செய்யறாங்களே என்ன ஆக போகுது அப்படின்னா அல்லாஹ் உற்சாகம் ஊட்டுறான். அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பயப்படுறதுலாம் சூனியம் கிடையாது, பயந்தா சூனியமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்துருக்கிறாங்களா, அது சூனியமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயந்துருக்கிறாங்களா, வந்தவங்க சூனியக்காரர்களா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்துருக்கிறாங்க. எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் அவர் பயந்தாருன்னு சொல்றாங்க. பயப்படுவது சூனியத்தினுடைய தாக்கமும் கிடையாது, அம்சமும் கிடையாது. மேஜிக் நடக்கக்கூடிய மேஜிக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வித்தியாசமா தெரியக்கூடிய நேரத்தில், அது ஒரு விகாரமா தெரியக்கூடிய நேரத்தில் பயம் ஏற்படும். நம்ம அதை சொன்னா, நம்ம திடீர்னு உட்கார்ந்து இருக்கிற திடீர்னு வந்து லப்பர் பாம்பை தூக்கி போடுறோம், பயப்படத்தான் செய்வாங்க.
செத்த பாம்பை கட்டி போட்டு தூக்கி போட்டாலும் பயப்படத்தான் செய்வாங்க. அது பயம் என்பது மனுஷனுக்கு இயற்கையாக உள்ள. இதனால இது சூனியத்தினால பயம் வந்து, சூனியத்தினாலாம் பயம் கிடையாது, வித்தையினால பயம் ஏற்படலை அவர்களுக்கு. அதை சீரதை பார்த்துட்டு சத்தியம் அசத்தியம் இதை ஜெயிக்குமா தோக்குமா, அல்லது அந்த வித்தையை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு மனசுல வந்து இந்த மாதிரி செய்யறாங்களே, நம்ம கையில் இருக்கிற கைத்தறி அது வேலை செய்யுமா வேலை செய்யலையா அப்படிங்கிற மாதிரியான அச்சம் கூட வந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியத்தினால எந்த ஒரு பாதிப்பையும் அடையல. எந்த ஒரு பயப்படுவது என்பது மனிதனுடைய இயற்கையான இயல்பான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் உள்ள விஷயம் அப்படிங்கறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளிப்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத என்ன செய்வோம், விரிவா விளக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் மௌலவி ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து இல்லா பி இதின் இல்லா இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கண்டா, அந்த 102ல வரக்கூடிய அந்த சம்பவம் தொடர்பாக இது வந்து சூனியத்தை தான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், கணவன் மனைவிக்கு இடையில பிரிக்கக்கூடிய சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள், அதுவும் அல்லாஹ் நாடினாலே தவிர அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வர மாதிரியான அந்த வாசக அமைப்பு அதுல முதல்ல இல்லை. இதுல எப்படி நம்ம கூடுதலாக அந்த வசனத்துல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத பாருங்க. நீங்க அவர்கள் வந்து நாங்க வந்து சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லியே தவிர யாருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்று எல்லாம் சொல்லிடுறான். ஆனாலும் என்றாலும் அவர்கள் எதன் மூலமாக கணவன் மனைவிக்கு பிரிவினையை உண்டு பண்ண முடியுமோ அதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அதுவும் அல்லாஹ் நாடினாலே தவிர. இதுதான் நேரடியாக இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு. இப்ப இதுல வந்து இந்த கற்றுக்கொண்டார்கள் இருக்கா இல்லையா, கற்றுக்கொள்ளக்கூடியவன் வந்து அவன் சூனியத்தினுடைய அனைத்து வகையும் தான், என்னென்ன வகை வச்சிருக்கிறானோ என்னென்ன கலை வச்சிருக்கிறானோ அத்தனையும் தான் கற்றுக்கொள்றான். கற்றுக்கொண்டு காஃபிரா போறவன் நாசமா போறவன் வந்து எல்லாத்தையும் தானே கற்றுக்கொள்வான். அப்படி அவன் கற்றுக்கொள்ளலை. கற்றுக்கொண்டவன் எதை கற்றுக்கொண்டான் அப்படின்டா, கணவன் மனைவியை பிரிக்கிறது தான் கற்றுக்கொண்டிருக்கிறான். சூனியத்தினுடைய எல்லா வகையிலையும் கற்றுக்கொண்டான் அவன் இல்லை. ஏன் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்டா, அது வந்து குஃப்ரு, இது வந்து அது கிடையாது என்பதனால இதை அவன் கற்றுக்கொள்றான். அந்த வாசகமே தெளிவா சொல்லுது, அவர்கள் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் என்று கூறி சொல்லாத வரைக்கும் யாருக்கும் அவர்கள் என்ன செய்யல, கற்றுக் கொடுக்கவில்லை. அப்ப வந்து சூனியத்தினுடைய எந்த ஒன்றையும் கற்றுக் கொடுக்கல. ஆனா என்னத்தை கற்றுக்கொண்டாங்க, எதன் மூலமாக கணவன் மனைவிக்கு பிரிவினையை ஏற்படுத்த முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள், அதுவும் அல்லாஹ் நாடினாலே தவிர வருதா இல்லையா. இந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய விஷயம் என்ன, யாரு, அது மேற்று என்ன அப்படிங்கிறத வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸை போட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், நேற்றே தெளிவாக உடைச்சிட்டோம். ரெண்டாவது, கற்றுக்கொள்றவனா இருந்தா அம்புட்டி தானே கற்றுக்கொண்டிருப்பான். இது என்ன கணவன் மனைவி மத்தியும் ஏன் கற்றுக்கொண்டாவன், எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டிருப்பான்லங்க. சூனியத்தினுடைய என்னென்ன கலையை வச்சிருக்கிறானோ, என்னென்ன அந்த காஃபிர், அந்த இறை நிராகரிப்பாளன், அந்த சைத்தான், மனித சைத்தான் என்னென்ன கலை வச்சிருக்கானோ அத்தனையும் கற்றுக்கொண்டதாக சொல்லலை. என்றாலும் கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறதை மட்டும் அவன் கற்றுக்கிட்டான். அப்ப இது அதுல உள்ளது இல்லைங்கிற அதுலயே விளங்குது. இருக்கு மட்டும் எல்லாத்தையும் கற்றுருப்பானா இல்லையா, அவன் சூனியத்தினுடைய அனைத்தையும் கற்றுக்கொண்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பான். சொல்லிவிட்டு கணவன் மனைவியை வந்து அல்லாஹ் நாடினா பிரிக்க முடியும் அப்படி சொல்லியிருப்பான். அப்படி சொல்லலை. என்றாலும் எதன் மூலமாக கணவன் மனைவியை பிரிக்க முடியுமோ அந்த ஒன்றை தான் அவன் கற்றுக்கொண்டான், அதுவும் அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்ப இங்க வந்து இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், கடலின் மீது சிம்மாசனம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் மிக தெளிவாகவே சொல்லுகிறது, அல்லாஹ் நாடினாலே தவிரங்கிறதுக்கு அந்த ஹதீஸ் தெளிவா விளக்குது. சைத்தான் தான் என்ன செய்யறான், அந்த வேலையை செய்யறான். கணவன் மனைவிக்கிற பிரிவினை உண்டாக்கூடிய வேலையை அவன் செஞ்சாண்டா அவனை சைத்தான் ரொம்ப பெரிய ஒரு பாராட்டுறான், அவனை பெருமைப்படுத்துறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கோம். இது சூனியத்தின ஒரு வகையே இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அப்படி அந்த அடிப்படையில் அந்த வசனத்தை நீங்க பார்த்தீர்களே, ஆனால் மேலே சொல்லக்கூடிய விஷயம் என்பது வேற, அதுக்கு கீழே சொல்லக்கூடிய விஷயம் என்பது வேற. ரெண்டாவது, இந்த அல்லாஹ் நாடினாலே தவிர என்பது இந்த கணவன் மனைவிக்கு மட்டும்தான் வருது. இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், எதன் மூலமாக அவர்கள் அந்த கணவன் மனைவியை பிரிக்கிறத கற்றுக்கொண்டார்களோ அதை என்ன செய்ய, அல்லாஹ் நாடினாலே தவிர ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும் வரக்கூடிய விஷயத்தை எப்படி ஒட்டுமொத்த அனைத்துக்கும் கோர்க்குறாங்க, வந்து ஒட்டுமொத்தமா எல்லா விஷயத்துக்கும் எப்படி கோர்க்க முடியும், இது ஒண்ணுக்கு தான் அது வருது, அதுக்கும் அதனால சூனியத்தினால கிடையாது அப்படிங்கிறது என்ன செய்யுது, மிக தெளிவாகவே இந்த வசனம் விளக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்க இந்த ஆடியோ கிளிப்ல வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. அதுல முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த இல்லா பி இதின் இல்லா அதுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா வேற ஒரு வசனத்தை கொண்டு வராங்க. 58வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம். அதுல வந்து ரகசியம் பேசுதல் நம்பிக்கை கொண்டவரை கவலையடை செய்வதாக சைத்தானிடமிருந்து ஏற்படுகிறது. இது யாரிடமிருந்து ஏற்படுகிறது, சைத்தானிடமிருந்து ஏற்படுது. அல்லாஹ்வின் விருப்பமின்றி அவர்களுக்கு சிறிதளவும் தீங்கிழைக்க முடியாது அப்படின்னு நம்பிக்கை கொண்டவர் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். இது சொல்லுதா இல்லையா. இந்த இல்லா பி இதின் இல்லாவையும் அந்த இல்லா பி இதின் இல்லா ஒன்னா கோர்க்கலாம், ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. ஆனா சூனியத்துக்கு தொடர்பு இல்லை. இதுலயும் சூனியத்திற்கு உண்டான எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா சூனியத்திற்கு அல்லாஹ் நாடவே மாட்டாங்கிறது வேற விஷயம்.
சூனியத்திற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது, சூனியத்திற்கு தாக்கம் இல்லை அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். கணவன் மனைவிக்கு பிரிவினையை உண்டாக்குவது என்பது சூனியத்தில் உள்ளது கிடையாது. அந்த சைத்தான் மூலமாக ஏற்படுவதை தான் இங்கேயும் சொல்லுது. இந்த ரகசியம் பேசுறாங்களே இவங்க சைத்தானிடமிருந்து ஏற்படுவது, அங்கே அதுவும் சைத்தானிடமிருந்து ஒற்றுமை. சைத்தானிடமிருந்து ஏன்னா முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறது சைத்தானிடமிருந்து தான் வருது. இங்க ரகசியம் பேசுவது சைத்தானிடமிருந்து தான் வருது. இந்த ரெண்டு விஷயங்களும் அல்லாஹ் நாடினாலே தவிர எந்த ஒன்றும் பாதிப்படையாது, எந்த ஒன்றும் ஏற்படாது. ரெண்டு அழகா ஒற்றுமையா இருக்கு. இந்த ரெண்டு வசனம் எதுக்கு தான் ஒற்றுமை? சூனியத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சூனியம் அல்லாத மற்ற விஷயங்கள் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ரகசியம் பேசி குலைக்கிறது, குடும்பத்தை குலைக்கிறது, முஸ்லீம் சமுதாயத்தை பிளவு உண்டாக்குறது, சமுதாயத்துக்கு எதிராக அந்த மாதிரி தான் ரகசியம். காவிரிகள் பேசக்கூடிய ரகசியம் என்ன பேசுவான்? நம்ம ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ஈமான் கொள்ளணும், ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத பேசுவான். அது சம்பந்தமா வேற சொல்றான். நீங்க அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ரகசியம் பேசுங்க, மற்ற விஷயங்கள்ல ரகசியம் பேசாதீர்கள் வேற வசனங்கள்ல இருக்குது. அந்த வசனத்தை வேண்டாம் நம்ம எடுத்து போடுவோம். அப்ப அந்த ரகசியம் பேசுதல் அப்படிங்கிறது சைத்தானிடமிருந்து வருது. கெட்டவர்கள் ரகசியம் பேசுவது சைத்தானிடமிருந்து வருது. கணவன் மனைவிக்கு பிரிவினையை உண்டாக்குறது சைத்தானிடமிருந்து வருது. ரெண்டுமே அல்லாஹ் நாடினால தவிர நடக்காது அப்படிங்கிறது அல்லாஹ் ரொம்ப அழகா என்ன செய்யறான், இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அந்த வசனத்தை சுட்டி காட்டிய சகோதரர் ரஃபியுதீன் சலஃபிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, நேர்வழியை காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, மௌலவி ரஃபியுதீன் சலஃபி அவங்க இந்த சூரத்துல் பக்கராவில் வரக்கூடிய 102வது வசனத்துல என்ன செய்யறாங்க, நிற்கிறாங்க. அந்த வசனத்துல வரக்கூடியதை நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், காட்டியிருக்கிறோம். சரியா? இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூனியற்றை கற்றுத்தந்தான் அப்படின்னு சொல்றது யாருன்னா சைத்தான் தான் கற்றுக் கொடுக்குறான். அதற்கு ஆற்றல் உண்டு சொல்லக்கூடியது யாருன்னா நம்ம மக்கள் சொல்றாங்க. சைத்தான் கற்றுக் கொடுக்குறான், அதுக்கு ஆற்றல் உண்டு. எப்படி ஆற்றல் உண்டு? அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ் அதுக்கு என்ன செய்வான், அதுக்கு சக்தியை கொடுப்பான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நாட்டுறாங்க. ஏங்க அந்த கலை என்னங்க, அதை சொல்லுங்க. அது குஃபுரு, அதுல போகக்கூடாது. அப்ப குஃபுருக்கு போறதுக்கு எல்லாம் நாடுவாங்கிறீங்களா நீங்க? குஃபுரு அதுக்கு போகக்கூடாது, அதை பழக்கக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்ட்டா அப்ப அது எல்லாம் நாடித்தான் செய்யறான். அப்ப அவன் இங்க விதியை கொண்டு வராதே நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. விதி உங்களுக்கு விளங்கவே இல்லை, விதிண்டா என்னென்று விளங்கவே இல்லை. அது சம்பந்தமா கேள்வி கேட்டா உங்களுக்கும் பதில் இருக்காது, எனக்கும் பதில் இருக்காது. விதி சம்பந்தமா விதி அது பொதுவா உள்ளது. அது ஈமான்ல என்னது, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி ஹைரும் வ ஷர்ரும் மினல்லாஹி தஆலா. இது விதியினுடைய பேசிக். நன்மை தீமை யாவும் இறைவன் புறத்துல தான் வருது. அந்த இதுக்குள்ள போகிற இங்க பர்டிகுலர் பேசிக் என்ன, இந்த சைத்தான் கற்றுக் கொடுத்த அந்த சூனியத்துல அதுக்கு அல்லாஹ் நாடி தாக்கம் உண்டாகுமா, அதை பத்தி அங்க பேசப்படுதானா? அதை பத்தி அங்க பேசப்படவே கிடையாது. அதுல ரெண்டாவது இந்த இவங்க இந்த கடைசியா இந்த கணவன் மனைவிக்கு இடையில சூனியம்னு கொண்டு வராங்களா இல்லையா, அது அங்க மீளவும் செய்யாது. அது அரபு மொழி, அவங்க தெரியும், அவங்க என்ன செய்யறாங்க, வேணும்னு செய்யறாங்க. அது அங்க மீளவும் செய்யாது, சூனியத்தை குறிக்கவும் செய்யாது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அவங்க அப்படி இருந்தும் அல்லது எதன் மூலமாக கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை உண்டாக்கும் செயலை அவர்களிடம் கற்றுக்கொண்டார்கள். எதன் மூலம் இந்த கணவன் மனைவி மாமியா மருமகள்லாம் சண்டை வருதா இல்லையா, பிரிச்சு விட வேலை பார்க்குறாங்களா இல்லையா, குடும்பம் நாசமா போதா இல்லையா, இது எல்லாமே என்னது, எல்லாமே அந்த வாய் சைத்தான் மூலமாக தான், அந்த சைத்தானிய தூண்டுதல் மூலமாகத்தான் நடக்குது அப்படிங்கிறத என்ன செய்யுது, இது மேலும் உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அப்படா மனைவிய சூனியக்காரின்னு சொல்லுங்க, மாமியாரோட சூனியக்காரின்னு சொல்லுங்க. ஏன்னா குடும்பத்தை கணவன் மனைவி பிரிச்சுடுறாங்களா இல்லையா, பிரிச்சுடுறாங்களா, எல்லாம் நாடி நடந்து போயிடுற. அப்ப எல்லாம் நாடி நடந்து போயிட்டா இங்க யாரு சூனியக்காரி யாரு போறாங்க, மாமியாரவோ சூனியக்காரியா போயிடறாங்க, அல்லது கணவனோட மனைவி போயிடுறா. அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இங்க மனைவி சூனியக்காரியா போயிடுறா, கணவன் பிரிஞ்சு போயிடறான், அப்ப கணவன் சூனியக்காரனா போயிடறான். இது என்ன வாதமா? இதே அல்லாஹ் சொல்றாங்க. அங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறது கூட விளங்காம என்ன செய்யறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் மௌலவி ரஃபியுதீன் சலஃபி அவங்க ஆரம்ப தொடக்க முன்னுரையாக சூனியத்திற்கு அல்லாஹ் நாடினால் தாக்கம் இருக்குது, அதை நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா செய்திகளை கொண்டு வந்தாங்க. அதுல ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதை நாங்கள் நம்புறோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சூனியம் செய்யப்பட்டது, அவர்கள் என்ன ஆனார்கள், என்ன அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, அந்த சூனியத்தினால் அவருக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டது, இது சம்பந்தமாக ஹதீஸ்கள் என்ன சொல்லுது, அது சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத என்ன செய்ய அவங்க தான் அந்த வாதத்தை முதல்ல எடுத்து வச்சாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதை நம்புறோம்னு அவங்க எடுத்து வச்சாங்க. அதை தெளிவாக என்ன செய்யணும், இந்த தளத்துல போட்டு அந்த ஹதீஸ்களை போட்டு அது என்ன சொல்லுதுங்கிறத போட்டு அதுல நம்ம எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கும் என்ன செய்யணும், அவங்க தெளிவான முறையில் பதில் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமையில கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் இதுக்கு மேல அவங்க இஸ்லாத்துல எப்படி அவங்க இஸ்லாத்து ஈமான்ல நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, அவங்க எப்படி அவங்க ஈமானோட இருக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை ஒரு யூதன், அவன் ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டான், முடக்கி விட்டான், ரசூலுல்லாஹ் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டான், அதுக்கு அல்லாஹ் நாடி விட்டான், அது வேற.
அல்ல நான் நடக்கும் அல்ல ரசூல்லா வந்து இந்த மாதிரி முடக்கிற விஷயத்துல எல்லாம் நாடி போட்டு அது வேற விஷயம். இப்படி எல்லாம் இந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இது சம்பந்தமாக என்ன செய்யணும், சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி எடுத்து வச்சு என்ன செய்யணும், அந்த வாதத்தை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மௌலவி ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து இந்த சூனியத்தினுடைய குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு சில குடும்பத்தை சொன்னாங்களா இல்லையா, அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது சூனியம் என்று, அதாவது சிகர் என்றால் தந்திரம், அதுக்கு நம்ம குர்ஆன்லயே நம்ம காட்டுவோம். அது வந்து வித்தை, இந்த மாதிரியான அர்த்தத்தில் அதே மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயம் இருக்கா இல்லையா, இதுதான் சிகர் என்பது. இப்போ இந்த சிகர் என்பது இதனுடைய கிளையாக, அது குடும்பமாக வரக்கூடியது வந்து வானிலை ஜோதிடம், நட்சத்திரக்கலை, அது ஜோதிடக்கலை, இதுகெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு வகையில் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சூனியமே அது வந்து தந்திரம், ஒரு வித்தை அப்படிங்கிற அளவில் வந்துருச்சுண்டா, ஏமாற்று கலை, ஏமாற்று வித்தை அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்துருச்சுண்டா, அப்போ அதுவும் அதோட சேர்ந்தது தானே. இது எல்லாமே மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய, வயிறு வளர்க்கக்கூடிய, மக்களை வந்து வழிகெடுக்கக்கூடிய ஒரு கலை அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, இதில் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சகோதரர் முகவை கானுடைய ஆடியோ. இந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சூனியத்தால் அவங்க பயப்படலை, அவங்க எதர்ச்சியாக தான் பயப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பயப்பட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்பட்டார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் பயப்பட்டாங்க, இவங்கெல்லாம் சூனியத்துக்கு பயப்பட்டாங்களா அப்படின்னு கேட்குறார். அந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம் வைக்குது? கொகைதை அண்ணே மல்லே போடலாம், மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு பேசி மக்கள் வழி கெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு பொழப்பாக போச்சு. அதில் இவங்க சொல்கிறாங்க, அதாவது சத்தியத்துக்கு எதாவது நடந்துருமோ, அப்படியா இப்படியா, திடீர்னு போட்டால் பயப்படுவாங்க தானே, திடீர்னு யாராவது எதாவது போட்டால் பயப்பட தான் செய்வாங்க என்றெல்லாம் சொல்கிறார். ஆமாம், திடீரென்று போட்டால் பயப்படுவாங்க, எல்லாம் வாஸ்துவம் தான். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துடைய பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் சூனியத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்பட்டதுக்கு, ஜிப்ரீல் பயப்பட்டதுக்கும் இந்த சூனியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நம்ம வழக்குகள் வந்து சாப்பிடாம இருந்து பயப்பட்டதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அது நேரடியாக வந்து பேசிக்கொண்டிருக்கிற விஷயம், நேரடியாக வந்து வஹியை கொடுக்குற விஷயம், அது நேரடியாக ஆல்ரெடி அச்சப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் லூத் அலைஹிஸ்ஸலாம். இது அப்படி அல்லங்க. இது என்ன நடக்குதுன்னா, அவங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறாங்க. ஃபிரௌன் என்ன செய்கிறான், அதாவது சூனியக்கார கேட்குறார்கள், மூசாவே நீ போடுறியா இல்லை நாங்கள் போடட்டுமா என்று கேட்குறாங்க. அப்போ ஆல்ரெடி இந்த விஷயம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும், தெரியாமல் அல்ல, தெரியாமலா போட்டிக்கு வரப்போகிறான், ரெடி இல்லாமலா போட்டிக்கு வரப்போகிறான். இப்போது உதாரணத்துக்கு ஒரு மல்யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு என்னது இந்த சண்டை பானம் இல்லையா, மல்யுத்தம்னு வச்சுக்கோங்களேன், மல்யுத்தம் அல்லது பாக்ஸிங். இப்போ பாக்ஸிங் அடே வந்துட்டான்னு பயப்பட்டு ஓடுவானா, வாடா நீயா நானும் அந்த பார்த்துக்கணும், கையை தூக்கி நிற்பானா இல்லையா. இதுதான் இங்கே மூசா நபிக்கு வந்த பிரச்சனை. இவர் அதை உள்ட்ட அடிக்கிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சூனியக்காரன் நடந்த விஷயம், நீயா நானா வாடா மோதிப்பா என்ற நேரடியான ஒரு சந்திப்பில் வந்து பயந்து விடலாமா? அப்போ அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் நபியாச்சே, நபி என்ன இப்போ இப்படி பயப்படுறான், நேரடி முறைங்க களத்துக்கு இறங்கி பயப்படுற நபியோட பண்பு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இவரும் இல்லை, அவர் பயப்பட்டாரு, அது சூனியத்தில் பயப்படலை, அது இயற்கையில் அவருக்கு பயம் இருந்துச்சு. இயற்கையில் எல்லாருக்கும் பயம் இருக்க தான் செய்யுது, அல்லாஹ்வை தவிர அது எல்லாருக்குமே இயற்கையில் பயம் இருக்க தான் செய்யும். அந்த விஷயம் இங்கே பேசப்பட்டுச்சு. என்னென்னலாம் கோர்த்தாரு, லூத் நபியை கொண்டு வந்தாரு தன்னுடைய இதுக்கு, இப்படி தான் தன்னை நல்லவனை ஆக்கி கொள்வதற்கு 1000 பேரை கெட்டவன் ஆக்கிடுவாங்க. இதுதான் இவங்களோட பண்பாடு என்பது இது மிக தெளிவாக தோலுரிச்சு காட்டுற அம்சமாக நம்ம பார்க்குறோம். எனவே அவர்கள் கொண்டு வர அந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் கிடையாது. இதில் தெளிவாக நேரடியாக மூசாவை நாங்கள் போடட்டுமா இல்லை நீ போடுறியா, மூசா தான் சரி நீங்கள் போட்டுக்கோங்கடா அப்படின்ட்டாங்க. ஏன்னா மூசா நபிக்கு வஹி வந்தால் தான் இந்த பவர் வேலை செய்யும், கரண்ட் வந்தால் தான் ஃபேன் வேலை செய்கிற மாதிரி அல்லாஹ்கிட்ட பவர் சொன்னால் தான் இவர் போட முடியும், இவராக போட முடியாதுல்ல. ஆனால் அவங்களுடைய ஜாடை வேற, இவங்களுடைய ஜாடை வேற. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை போட்டார்கள், எதை, அவருடைய கைத்தடிகளையும் அவருடைய கம்புகளையும் போட்டார்கள். யுஹையலு, அது என்ன, அந்த கம்பு என்றொன்று பாம்பாக மாறிவிட்டது. யுஹையல், அந்த கம்பு என்கின்ற இயற்கை தன்மையிலிருந்து மாற்றம் பெறுகிறது. யுஹையல் மாற்றம் பெறுகிறது. கயிறு என்ற ஒன்றிலிருந்து அது மாற்றம் பெறுகிறது. மாற்றம் பெறுகிறது, அது தாக்கம். மாற்றம் என்ற ஒரு பகுதி கொண்டு வருவது, அது முதல் தாக்கம் சூனியத்தினால். அதனால் என்ன, அயுன நாஸ், மனித கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள்னா மனித கண்களை வசப்படுத்தினார்கள். அது வசப்படுத்து தாக்கமா இல்லையா?
வசப்படுத்துதல் தாக்கத்தின் ஒரு பகுதியா இல்லையா? பகுதி தான், இல்லைன்னு மறக்க முடியாது. ஆனா அது ஒன்றும் கிடையாதுன்றா, பேச்சில இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனா யதார்த்தத்தை மறக்க முடியாதுல்ல. அப்ப எனவே அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவகாரத்துக்கு தெளிவாக வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க மிக தெளிவான விஷயம் எதாச்சுது, இந்த சூனியக்காரர்களுடைய விஷயத்துல நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் மோதுறாங்க. அப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் மோதும் போது பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? சான்ஸே கிடையாதுங்க, பயப்பட மாட்டாங்க. ஏன் நேரடி நீயான இவங்க சொல்றாங்க தானே, சரி நீ போடுன்றாங்க, போடுன்னு சொன்னப்ப பயப்படுவாங்களா? அதை எதிர்க்கிறதுக்கு தானே முனைவாங்க, அதான லாஜிக்கு. இவங்க லாஜிக்னு பேசுறாங்க, அந்த லாஜிக் என்ன ஆச்சுது, உன்னை போட்டா நேர எதிர்க்கத்தான் முயலணும், பயந்து ஓட முயலக்கூடாது. அப்ப பயந்து ஓடுறாங்கன்னா யுஹையல், அது மாற்றம் பெற்று விட்டது. அந்த மாற்றம் எப்படி மாற்றம் பெற்றது என்றால் அன்னஹா தஸ்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு மீற முடியுமாங்க? அந்த அதாவது யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம், அவர்களுடைய சூனியத்தினால் அது மாற்றம் பெறுகிறது, அது மாறுகிறது. எப்படி? அன்னஹா மீன் அந்த கைத்தடிகளும் அந்த பாம்புகளும் தஸ்ஆ ஓடுவதை போன்று காட்சி கொடுக்கிறது. ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீபத மூஸா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் உள்ளத்தால் அச்சத்தை உணர்ந்தார், வெளிப்படையாக கூட இல்லை, உள்ளத்தால் உணர்ந்த அச்சத்தை அல்லாஹ் பப்ளிசிட்டி பண்றான். அப்ப நபியை பாதுகாக்கிறோம்னா அல்லாஹ் இந்த வாசத்தை சொல்லக்கூடாதானே? அல்லாஹ் நேர்மையானவன், அவன் நீதியாளன் என்பதனாலதான் இதை வெளிப்படுத்தி மூசா இந்த சூனியத்தினுடைய இந்த அது ஓடுகின்ற பொழுது நம்ம காலுக்கு வந்து பூந்துருமோ என்று பயப்பட்டார். ஏன்னா ஓடுதுல, ஓடக்கூடிய பாம்பு தன் காலுக்குள்ள வரும்னு பயப்பட மாட்டாரா? பயப்படுவார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இல்ல அவர் அதுக்கு பயப்படல, அது இயற்கையான பயம் அப்படின்னா. இயற்கையான பயம் என்ன, எதுக்குடா வாடா நானா நீயா பாப்பன்னு சொல்லணும், வாடா நீயா நானான்னு பாப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல இப்ப ரெண்டு பேர் அங்கே நிக்க இங்க நீ குத்த நான் குத்தன்னு நிற்பாங்க. இந்த மூமெண்ட் தான் இது. இவர் சொல்ற இல்ல செத்த பாம்பு கூட பயப்படான், செத்த பாம்பை திடீர்னு கூட பயப்படுவான், இது திடீரென்றால் நீ போடு என்று சொல்லி பார்த்து நிற்கிறாங்க. நீ போடு என்று சொல்லிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபி எப்படி பயப்படுவார்? ஒரு நபியாக இருந்தா ஆல்ரெடி அவருக்கு கான்பிடன்ட் அல்ல சொல்லிட்டான், நீங்க பயப்படக்கூடாது, நீங்க பயப்படத்துக்குரிய அல்ல, அல்லாஹ் உங்களோட என்ன இன்ன அதாவது அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கிறான்னு நல்லா சொல்லிவிட்டானே. இது ஹபா, நீங்க ரெண்டு பேரும் பிறவன்ட்ட போங்க, இன்னஹூத்தாக அவன் எல்லை மீறி விட்டான், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்க கேட்பவன் அதாவது எல்லா விஷயமாக நான் உங்களோடு இருக்கிறேன்னு நல்லா சொல்லி உத்தரவாதம் கொடுத்ததுக்கு பிறகும் இவர் பயப்பட்டாருன்னா அது தன் பக்கம் ஓடி வந்து நினைச்சுதான் பயப்பட்டார். ஏன்னா அன்னஹா தஸ்ஆன் நல்லா சொல்லிட்டானே. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய குர்ஆனிய இருட்டடிப்பு தானே பண்றாங்க இவங்கெல்லாம். அந்த காலத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹதீஸ் நம்ம கைக்கு கிடைச்சிருக்காது, அவ்வளவு முதலிசா மாதிரி இருப்பாங்க, அவ்வளவு முதிரஜா மாதிரி இருப்பாங்க. அவங்க சொந்த விளக்கத்தை அடிச்சுட்டு பேசிடுவாங்க. இதுல நேற்றைய அமர்வு இதுவரைக்குமான அமர்வுல சொந்த கருத்தை போட்டு தான் சமைக்கிறாங்களே தவிர உள்ளதை போட்டு சமைக்கல. புரியுதுங்களா? அப்ப எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் இயற்கை பயத்தினால் பயப்பட்டாங்கல்ல, அது தன் பக்கம் ஓடி வருகிறது. அன்னஹா தஸ்ஆ, அது ஓடி வருகிறது, ஓடுகிறது. அப்ப நெளிந்து ஓடும்போது அது தன் பக்கம் வருவதை நினைத்து பயப்பட்டாங்க என்று குர்ஆன் தெளிவா சொல்லுது. எனவே அந்த யுஹையல் அந்த மாற்றத்தினால் இவர்களுக்கு தாக்கம் வந்தது, பாதிப்பு வந்தது குர்ஆன் தெளிவா சொல்லுது. இல்ல அது இல்ல அப்படி ஒன்றே நடக்கலன்னு குர்ஆன மறுத்து பேசுறா மனுஷன். அதுக்குள்ள நமக்கு ஏசுறாரு, அதுக்குள்ள நமக்கு ஏசுறாரு. இப்படித்தானே யானை அடிப்பதற்கு முன்னாடி தான் அடித்து சாவுற மாதிரி அவங்களாகவே அவங்க செஞ்சு கொள்றாங்க, இந்த அளவு தூரம் பாதிப்புக்கு உள்ளாகி கொள்றாங்க என்ற செய்தியையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சிடும். அதே ஓடியில் அவர் என்ன பண்றாரு பாருங்க. அடுத்தது இவர் ஓடியோவில் கடைசி கட்டத்தை நீங்க பாருங்க, நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். சத்தியம் அசத்தியம் ஜெயிக்குமா? அசத்தியம் ஜெயிக்குமா பயம் வந்தாலே சத்தியம் தோத்து போய்த்துருமே. அசத்தியம் ஜெயிக்கும் என்ற ஒரு பண்பு நிலை வந்து விட்டால் சத்தியம் தோத்துருமே. சத்தியம் ஜெயிக்கும் என்ற நிலை தானே குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் தஆலா அதான் சொல்கிறான், நீங்க தான் உயர்ந்தவண்டு. அப்ப எப்படி அவர் பயப்பட முடியும்? எப்படி அவர் தைரியம் இழக்க முடியும்? அவ இதுல இருந்து விளங்குதா இல்லையா இவர்களுடைய மாறுபாட்டுத்தனத்தை? இவங்க சத்தியம் தோத்துடுமோ, ரசூல்லா பயப்பட்டாங்க. அது யுத்த கால நேரடியாக வாழ்வெட்டுக்குரிய இடம், பயப்படத்தான் செய்வாங்க, அல்லது துவா செய்ய தான் செய்வாங்க. இது வாழ்வெட்டா போட்டாச்சு, நீங்க அதை பார்த்துட்டு போகண்டா. மோதல் அதுக்கு இதுக்கு தானே, நமக்கு இல்லையே மோதல். மூசா நபிக்கும் சூனியகாரனுக்கு கிடையாது மோதல், போடுற சாமானுக்கு தான் மோதலே. அப்ப யோசிக்கணுமா இல்லையா? அப்ப இப்படி சூனியத்துக்கு தாக்க முடியும் இல்லை, சூனியமே ஒன்று இல்லைன்னுட்டாங்க. குர்ஆன்ல சூனியம் இருக்குன்னு இவங்க ஒன்றுமே இல்லை, சூனியம் ஒன்றே இல்லை. இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? நம்ம ஒரு வசனத்தை போட்டு விளங்கப்படுத்தினோம்ல, சூரா பக்ரா 102ஆம் வசனம். அதுல அவங்க போட்ட மொழிபெயர்ப்பிலேயே கொஞ்சம் நிதானமா எல்லாரும் வாட்சி பாருங்க. மலக்குமார்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க என்று சொல்றாங்க.
அவங்க மொழிபெயர்ப்பு இவர் மொழிபெயர்ப்பாவது வாசிட்டு போறாரு. அந்த இடத்துல வரக்கூடிய மாவுக்கு என்ன கருத்துன்னு தெரியாது அவருக்கு. அவரு நமக்கு சொல்ற நமக்கு பேசிக் தெரியாதான். நம்ம ஆல்ரெடி அது நம்ம தகவலா சொல்றோம். அது மௌசூலியா அல்லது மௌசூஃபா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை பத்தி அவர் பேசல. ஏன் வாயை திறந்தாருன்னா மூடிக்கு வழி இல்லாம வாங்கி பெச்சொட்ட வேண்டி வந்துடும். ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க, புஷ்ஷுன்னு காத்து மட்டும் தான் வரும். இப்போ டயருக்கு நம்ம வந்துட்டு பஞ்சர் ஆக்கினா புஷ்ஷுன்னு காத்து வரோம்ல, அப்படிதான் இந்த நிலைமைக்கு வருவாங்க. அதனால யாரோ எழுதி வச்ச ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டாந்துட்டு அது மட்டும் தான் கரெக்டுன்றா, அது கரெக்டு கிடையாது. இப்போ நாங்கள் மொழிபெயர்க்கிறோம், நீங்கள் மொழிபெயர்க்குங்க. நாங்கள் மொழிபெயர்க்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, மொழிபெயர்த்து காட்டிட்டீங்கன்னா உங்கள் வாதம் கரெக்ட்னு சொல்லிடலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் வாதம் தவறு. ஏன்னாங்க பாருங்க, இன்னும் பாபிலோன் எனும் ஊரில் ஹாருத் மாருத் என்ற 2 மலக்குமார்கள் இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காபிர்களாகி விடாதீர்கள் என்று அந்த வானவர்கள் சொன்னாங்க. அப்போ வானவர்கள் சொல்றாங்கன்றாங்க. அவர் அந்த ஓடியோல மாத்தி மாத்தி பேசுறாரு. அது வானவங்க சொல்லல, அது ஷைத்தான் சொன்னா. ஷைத்தான் எதுக்கு சொல்ல போறான்? இவன் படிக்கிறவன் ஏன் எல்லாத்தையும் படிக்காம கொஞ்சம் படிக்கணும்? படிப்பிக்கிறவன் படிப்பிச்சு தானே கேட்கிறவன் ஃபுல்லா படிக்கணும். படிப்பிக்கிறவன் சொல்றான் நான் ஃபுல்லா படிச்சு தர மாட்டேன், கணவன் மனைவி பிரிக்கிறது வேணா நான் படிச்சு தர்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி, அதையாவது படிச்சு தந்துட்டு போங்க அப்படின்னு இவங்க நிக்கிறாங்க. அப்ப அதைத்தான் படிச்சு கொடுக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்லுது. அப்ப என்ன, ஃபயதஅல்லமூன மின்ஹுமா, அவர்கள் இருவர்களிடம் இருந்து அவர்கள் படித்து கொண்டார்கள். எது? மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மா அல் மௌசூலியா, மா நஃபி கிடையாது, மா மௌசூலியா. மா யுஃபர்ரிகூன பிஹி, அதை கொண்டு பிரிக்கும் ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவன் மனைவிக்கு இடையிலான பிரிவினை ஏற்படுத்தும் ஒன்றைத்தான் அந்த சூனிய கலையிலிருந்து சூனிய கல்வியிலிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி குர்ஆன் சொல்லுது. இவர் இல்ல இல்ல அது இல்ல அது இல்லைன்னா எதுன்னு மொழிபெயர்த்து சொல்லணும் இல்லை, அதை வந்து வாசிச்சு கருத்து சொல்லணும் இல்லை, மொழிபெயர்ப்பு வாசிக்கும் போதும் என்ன இந்த சூனியத்தை கற்று கொடுக்கவில்லை. அப்ப கற்றுக் கொடுக்கவில்லை. எதுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்கன்னா அப்படி இருந்தும் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அப்ப சூனியக்காரனிடமிருந்து கற்றுக்கொண்டது எதனை? கணவன் மனைவியை பிரிப்பதை ஒன்றை கற்றுக்கொண்டாங்க. அப்ப சூனியக்காரன் பேசி நல்லது கிடைக்குதா? சூனியக்காரன் கெட்டது தான் படிச்சு கொடுக்கிறான் என்று தெளிவாக சொல்லுது. அப்ப இந்த வசனத்துல கற்றுக் கொடுக்கப்பட்டது சூனியம் என்று குர்ஆன் சொல்லுது. இவங்க இல்லைன்றாங்க. இல்லைன்னு எப்படி சொல்றாங்க? நான் மொழிபெயர்ப்பு கூட வாசிக்கிறாங்க. பாத்தீங்களா, மொழிபெயர்ப்புல 1008 சேப்பா போற. ஏன்னா அவனுக்கு வாசித்தான் அவன் மொழிபெயர்க்கப்படுறான். நேரடியாக நீங்க குர்ஆன் வாசகத்தை சொல்லி மொழிபெயருங்களேன், குர்ஆனுடைய வாசகத்தை சொல்லுங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கா ஒவ்வொரு வரிய வாசிச்சு கருத்து சொல்றோம்ல, அந்த மாதிரி நீங்க வாசிச்சு சொல்லுங்க, சொன்னதானே புரியும். நீங்க சும்மா மொழிபெயர்ப்பு வாட்சி போட்டு பாத்தீங்களா, சூனியம் உண்டா ஒன்றுமில்லைன்னு குர்ஆன் சொல்லலையே. சூனியம் ஒன்று பாதி பிரிப்பதனால இவ்வளவு பெரிய விஷயம் வருது. அது மட்டுமல்லாமல் இதை கற்பதினூடாக நீங்க காபிராகி விடாதீர்கள். அப்ப எதை கற்றுறாங்களோ அது காபிராக்கி விடும். அப்ப அதுல ஒரு பகுதி தான் கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய சூனியம் அப்படின்னு செய்தியை குர்ஆன் சொல்லுது. அப்ப இவ்வளவு தெளிவாக குர்ஆன் சொல்லியும் இவங்க என்ன செஞ்சிடறாங்க? அதை மறுத்துறாங்க. ஒன்றே கிடையாது என்று பொய்யான ஒரு கற்பனையில மிதந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே போல இப்போ நம்ம ஒரு செய்தி சொல்லியிருந்தோம். இப்போ ஷர்ரு வல் ஹைரு, ஷர்ராக இருந்தாலும் ஹைராக இருந்தால் அல்லாஹ்விடம் வரணும். அப்ப ஷர்ரு வந்துக்கிட்டு அல்லாஹ் நாடுகிறான், ஹைரையும் அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன நலவோ கெடுதியோ எல்லாமே அல்லாஹ்விடம் வருகிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சரிங்களா? அப்ப எனவே சூனியம் என்பது ஷர்ரு தானே. சூனியம் என்று ஒன்று ஷர்ர. உண்மையில இவங்க சொல்றோம் மேஜிக்னு வச்சுக்கோங்களேன். மேஜிக் என்பது காஃபிர் ஆக்கிடுமாங்க. மேஜிக் காஃபிர் ஆக்காதில்லை. ஆனா இங்க படிப்பது கற்பித்தல் ஜோதிடம் சாஸ்திரம் போனா காஃபிர் ஆயிடுவாங்க, நிராகரிப்பு ஆயிடுவாங்க, முஸ்லீமை விட்டு வெளியே வைத்துடுவாங்க, குர்ஆனை மறுத்துடுவாங்கன்னு அவ்வளவு தெளிவாக அட்வைஸ் பண்ணி அவ்வளவு தெளிவாக எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அது என்னது? எல்லாத்தையும் எச்சரிக்கை பண்ணி போட்டு அது ஒன்றும் இல்லையே, எல்லாத்தையும் பண்ணி போட்டு அது ஒன்றும் இல்லையே, அது என்ன ஒன்றும் இல்லை, அதான் குர்ஆன் தெளிவா சொல்லுது. ஆமா அதுதான் இது சொல்லி விளங்கப்படுத்திட்டு இதன் பக்கம் போகாதீங்கன்னு தெளிவாக குர்ஆன் சொன்னா பேசுனது பின்னாடியும் இவங்க என்ன பண்றாங்க? அது ஒன்றும் இல்லை, அது பொய், அது ஃப்ராடு, அது பித்தலாட்டம். இப்போ ஃப்ராடு தானே பண்றான். ஃப்ராடு தனம் பண்றது தான் 7 பேரும் பாவத்துல சேர்க்குமா? சிஹரை 7 பேரும் பாவத்துல சேர்க்குது. இப்ப அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு,
அதாவது ஷிருக்கும் குஃபுரும் அண்ணன் தம்பின்றார். ரெண்டுக்கு டிஃபினேஷன் தெரியாது, அதான் குழப்பம். எவனா எழுத புத்தகத்தை வாசிச்சுட்டு வந்து பேசிட்டு போறது. சரிங்களா? இப்போ நான் கேட்குறேன், ஷிருக்கு என்பதுக்கும் குஃப்ரியத் என்பதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. இப்போ ரசூல்லா சொல்றாங்க, அதாவது ஒருத்தன் தொழுகையை விட்டால் அவன் மன் தரக்க சலாத்த பக்கத்து கஃபர், தொழுகையை விட்டான் காஃபிர் ஆகி விட்டான். இப்போ இது என்ன காஃபிர் ஆகி விட்டான்ல, இப்போ இதுக்கு என்ன முடிவாகுது என்று கேட்டால் ஏதாவது பேசுறாங்கன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. அந்த இவங்க வசனத்தை சொல்ல பார்க்குறாங்க, அந்த சொல்லினுடைய முன்பின் வசனத்தினுடைய நடையை பார்ப்பது கிடையாது. சொல்லு வந்துச்சுல கரெக்டு அப்படின்னு முடிச்சுட்டு வைத்துறாங்க. அப்படி அல்லங்க. இப்போ அதில் நம்ம என்ன சொன்னோம், ஷைத்தான் வந்து நேரடியாக செஞ்சான் வந்தான். அப்போ என்ன தொழுகையில் வந்து குறுக்குறானே அவன் ஷைத்தானா? அவன் ஷைத்தான் பண்பு கொண்டவன். அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் தாக்க ஷைத்தான்னாங்க. தாக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான் குணம் கொண்டவன். சுன்னாவை புறக்கணிக்கிறான்னு அர்த்தம். சுன்னாவை புறக்கணிக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? சுன்னாவை புறக்கணிக்கிற இந்த மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறவங்களாம் ஷைத்தான்னு சொல்லலாம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வரக்கூடியதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரெண்டும் வேற. இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு சொல்லு வந்துட்டா அந்த சொல்லு எங்கெங்கெல்லாம் வருமோ எல்லாம் ஒரே கருத்து நிற்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பொதுவாகவே சில சொற்கள் வந்துக்கிட்டு முக்தலபுல் ஹாலாக இருக்கும். அந்த முரண்பா அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றதான் கருத்து கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, இவங்க எல்லாத்தையும் மாற்றி அடித்து எதை இஸ்லாம் நரகத்துக்கான வழிவகைன்னு சொன்னால் அது ஒன்றுமே இல்லைன்னுட்டாங்க. அது ஒன்றுமே இல்லை, அது சும்மா மேஜிக் செஞ்சவன் நரகம் போவான்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன், அப்துல் நாசர் நரகம் போகணும். ஏன்னா உங்களோட ஆள் தானே செஞ்சு காட்டினாரு. அந்த ஒரு பேப்பரில் பிச்சு போட்டு உடனே ஒட்டி காட்டினாரா இல்லையா? அதுவும் மேஜிக் தானே. அப்போ செஞ்சால் காஃபிரு கேட்டால் அது மேஜிக், அது ஒன்றும் இல்லை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சும்மா அப்படி விட்டுறது. சிஹரண்டா சூனியம் பண்ணுவாங்க, சூனியம்ண்டா ஒன்றுமில்லைன்னுவாங்க, சிஹரண்டா மேஜிக்னுவாங்க, மேஜிக்னா ஒன்றுமில்லைன்னுவாங்க. என்னையா குழப்புற, நீயும் குழம்பி அடுத்தவனு குழப்புறிய, இதெல்லாம் நேர்மையா? நான் ஒன்றும் கிடையாது. அவன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இவங்க வாதத்தில் அடிப்படையில் எந்த ஒன்றையும் வைக்கலைங்க. இவங்க சும்மா வெறுமனே நம்ம கொண்டு வர ஆதாங்க வெறுமனே மாற்றி பேசிட்டு போகிறாங்க. அதில் நம்ம ஒரு வசனத்தை கொண்டு வந்தோம், எது இல்லா இது இல்லா. இந்த ஆடியோவை நம்ம நல்லா நிதானமாக கேளுங்க. இந்த ஆடியோவில் தெளிவாக செஞ்சிடாரு, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அந்த பக்கம் போகக்கூடாது. நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் இவர்கிட்ட இந்த இடத்த சூனியக்காரன் நிற்கிறான், அந்த இடத்த சூனியக்காரன் அங்கே போங்க நான் சொல்கிறோம். தலை வச்சு படுக்காதீங்கன்னு நாங்களும் சொல்கிறோம். தலை வச்சு படுக்காதீங்கன்னு சொன்னால் அது பாதகமானது, பாதிப்பானது, நரகத்துக்கு கொண்டு சேர்த்துடும் என்பதைத்தான் நாங்களும் தெளிவாக சொல்கிறோமே தவிர நாங்கள் போங்கன்னு நாங்கள் சொல்லலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்க நம்மளுடைய ஆடியோவை போட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு செய்தி சொல்கிறாங்க. நம்மளோட ஆடியோ போட்ட உடனே நம்ம எதுவும் தப்பாக தான் பேசிட்டோமோ என்னன்னு தெரியும், எதுக்கு இந்த ஆடியோவை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் அசத்தியத்தில் இருக்கிறோம், நீங்கள் சொன்னது தான் சத்தியம் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாகத்தான் அந்த ஆடியோவும் அந்த ஆடியோவுக்கு இவர்கள் அளித்த பதிலும் இருக்கிறது என்பதை இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, உணர்ந்து கொள்வீங்க. இப்போ வந்து பயப்படுவது வந்து மனுஷத்தன்மை, மனுஷனுக்கு இருக்குது, இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது வாஸ்தவம் தான், எல்லாரும் பயப்படத்தான் செய்வாங்க அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கொள்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தது, லூத் அலைஹிஸ்ஸலாம் பயந்தது, அதற்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தது, இதெல்லாம் அதோட சேராது. அதெல்லாம் நேருக்கு நேராக வர்றாங்க, இதுங்குது பயப்படுறாங்க, இது அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் நேருக்கு நேராக நடக்கிறதான். ரெண்டு பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த வித்தைக்காரர்களும் ரெண்டு பேரும் நேருக்கு நேரில் சந்திக்கக்கூடிய விஷயம்தான். ரெண்டாவது, களத்துக்குண்டு வந்து விட்டா பயப்படலாமா அப்படின்னு நினைச்சாங்க. அது அல்லாஹ் தான் அவருக்கு உறுதி கொடுத்துட்டான்ல, உங்களுக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் பயப்படலாமா அப்படின்னு நினைச்சாங்க, கேட்குறாங்க. இந்த இதுக்கு தான் நம்ம ரசூல்லாவுடைய சம்பவத்தையும் நம்ம கொண்டு வந்தோம். ரசூல்லா வந்து அந்த பத்ர் போர்க்களத்துக்கு புறப்பட முன்னாடி அல்லாஹ் வந்து 2ல் 1 உங்களுக்கு உறுதின்னு சொல்லிட்டான். அப்போ வந்து வணிக கூட்டம் வந்து தப்பிச்சு போயிடுச்சு. அப்போ அடுத்து சந்திக்கிறது போர் தான். அப்போ போருங்கிறது கன்ஃபார்ம் வெற்றி தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை தோய்ந்தவர்களாக அந்த பிரார்த்தனையை செய்தார்கள். அவர்களுக்கு என்னது, சத்தியம் மேலும் இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இனிமேல் உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் வந்து அந்த ஒரு பயம் இருக்கிறது, என்னது, அது இயற்கையாக உள்ளது. இப்போ வந்து இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாருங்கள். அவர் உதாரணம் காட்டக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு எதிரான அம்புடைய வாதத்தையும் என்ன செய்து கொண்டு வருது. இப்போ மல்யுத்தம் நடக்குது, மல்யுத்தம் போட்டின்னு வந்துட்டா மல்யுத்தம் வந்து குத்துறது சண்டை தானே நடக்க போகுது, அது ஏன் பார்த்து பயப்படணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து முதல்ல என்ன நடக்குது அப்படின்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஃபிரௌன்ட்ட என்ன செய்கிறாங்க, பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. போன உடனே நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக சான்றுகளை என்ன செய்கிறாங்க, அந்த கைத்தடியை தூக்கி போடுறாங்க. அது பாம்பு மாதிரி மாறுது. அவன் ஃபிரௌன் பயப்படலை, இந்த பாம்பை பார்த்துட்டு ஃபிரௌன் பயப்படலை. அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறான்.
இது என்னப்பா இது ஒரு தந்திரம், நம்மள்ட்ட இதை காட்டிக்கு நிறைய இருக்குப்பா, வாப்பா போட்டி வச்சுக்கிறோன்னு அவன் அசால்ட்டா பேசுறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லாம் அந்த கை மூசாவை அந்த கையில உள்ள என்ன வச்சிருக்கிற கம்பு வச்சிருக்கான் அது கீழே போடுங்க பாம்பா மாறணும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. இதை கொண்டு போய் ஃபிரௌன்ட்ட போட்டுறவன என்ன செய்யல, அவன் பயப்படல, பாப்பாவா வேலையை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்மள்ட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் என்ன செய்யறான், அவன் பேசுறான். போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிடுறானா இல்லையா? அப்ப மூசா அவன் ஃபிரௌன் என்ன செய்யறான்டா, அவன் மக்களை வந்து அந்த அமைச்சர்களை அனுப்புறான். இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய கை தேர்ந்த சூனியக்காரர்களை நீ கொண்டுகிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி கை தேர்ந்தவர்களை தான் அந்த வித்தைக்காரர்கள் கை தேர்ந்தவர்களை என்ன செய்யப்படுறாங்க, கொண்டு வரப்படுறாங்க. இப்போ வந்து இந்த மல்யுத்தம் மேட்ரு கொண்டு வராங்களா? இப்போ மல்யுத்தத்தை பாருங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரண நம்ம மனுஷன் மாதிரி நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அப்புறம் 6 அடி கொஞ்சம் வாட்ட சட்டமா இருக்குன்னு வைங்களேன். அவன் கை தேர்ந்தவனை கூட்டுவான், நல்லா மலை மாதிரி இருக்கக்கூடியவனை கூட்டிட்டு வரான்னு வைங்க. அப்போ வந்து பார்த்தா பயம் வரத்தானங்க செய்யும். நம்ம மல்யுத்தத்துக்கு போகிறோம், குத்து சண்டைக்கு போகிறோம். அவன் வந்து எங்கேயே இருந்து ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வர்றவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்ல மலை மாதிரி இருக்கிறாங்க. என்னது அப்படியாப்பட்ட ஒரு ஆளை கூட்டு வந்து அச்ச வருமா இல்லையா? இது உள்ளது. சரி, ஃபேனை போட்டா சுவிட்சியை போட்டால் தான் ஃபேன் ஓடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் கம்பை வச்சிருக்கிறாங்க. அது வேலை செய்யுமா வேலை செய்யாதா? பவர் வரணுமே, பவர்னு என்ன அல்ல ஆர்டர் வரணுமே அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து அங்கே இருந்திருக்கலாம். இது போக இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவங்க வந்து கொண்டு வந்து கையில் வச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா கயிறுகளும் கைத்தடிகளும். பார்க்கறது என்ன, மனுஷன் கண்ணால பார்க்கறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது, எல்லா மக்களும் பார்த்தது என்னது, கயிறும் கைத்தடியும் தான் வச்சிருக்கிறாங்க. அவனுடைய இந்த தந்திரத்தின் மூலமாக அந்த வித்தையின் மூலமாக தான் என்ன செய்யப்படுது, அது சீர்வது மாதிரி, அது நெளிவது மாதிரி, பாம்பு மாதிரியான ஒரு தோற்றம் உண்டாக்கப்படுது. அப்ப மனிதருடைய கண்களை வயப்படுத்தினால் மூசா உள்ளாக்க பயந்தாங்க அப்படின்னு வருது. அப்ப கயிறா இருக்கக்கூடியது பாம்பு மாதிரியான ஒரு தோற்றம் உண்டாகக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்ப பாம்பாக மாறும் போதும் பயந்தாங்க. அவங்க கயிறை காட்டும் பொழுது இது ஃபிரௌன் பயப்படல. அங்க இருக்கக்கூடிய ஃபிரௌன் என்ன செய்யல, பயப்படவே இல்லை. அவன் சும்மா ஸ்ட்ராங்கா தான் நிற்கிறான். இங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கயிறுகளும் கைத்தடிகளும் என்னது ஒரு நெளிவது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படக்கூடிய நேரத்துல அவனுடைய அந்த தந்திரத்தின் மூலமாக அந்த தோற்றம் ஏற்படக்கூடிய நேரத்துல வந்து என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்கன்னா இது சூனியமா, இது சூனியத்தினாலேயே பயந்தாங்க? நிச்சயமா கிடையவே கிடையாது. சூனியத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படல. அது சீர்வது மாதிரியான ஒரு தோற்றம், அவன் தந்திரத்தை காட்டுறானே அந்த தோற்றத்தினால பயப்படுறாங்க. கம்பை போடும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க, பாம்பா மாறும்போது. கம்பை போட்டு பாம்பா மாறும்போது ஃபிரௌன் பயப்படல. அதே மாதிரி என்னது, இங்க அது எதை பார்த்து பயப்படுறாங்கன்னா சீர்வது மாதிரியான ஒரு தோற்றத்தை கண்டு என்ன செய்யறாங்க, அந்த ஒரு அச்சம். இந்த அச்சம் தான் யதார்த்தமாக எல்லாத்துக்கும் உள்ளது. இது வந்து சூனியத்தினால இவருக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு, ஒரு பாதிப்பும் இல்லையே. அவர் உள்ளாக்க பயந்தாருன்னா அடுத்து நம்ம கம்பு சுச்சியை போடப்படுமா, உத்தரவு வருமாங்கிறதா இருக்கும். உத்தரவு வந்தா தானே கம்பு வேலை செய்யும், பாம்பா மாறும், அங்க நடக்கிறத முறியடிக்கும். இல்லைன்னா முறியடிக்காத. வந்தவன் மலை மாதிரி இருந்தாண்டா பயம் வரத்தானே செய்யும். பாக்ஸிங்கு போறோம், ஒரு நம்ம வந்து நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஆள் போறோம், நல்ல வாட்ட சாட்டமா பொண்ணது ஒருத்தன் வரான், அப்ப பயம் வரத்தானே செய்யும். அப்ப அந்த இது யதார்த்தத்தை விளங்காம என்ன செய்யறாங்க, பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது விளங்கன்னு ஆடிய நிமிஷத்தை கவனிக்காம போயிட்டதுனால பெருசா போயிடுச்சு. இன்ஷால்லா அடுத்து குறைச்சிருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் மௌலவி ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து இந்த ஆடியோவில் சில செய்திகளை சொல்றாங்க. குறிப்பா வந்து 102 வசனம் சம்பந்தமாக சொல்றாங்க. இப்ப என்ன நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னா, திருடனுக்கு தேள் கொட்டிய நிலைமை ஆகிப்போச்சு. கத்த முடியாதுல்ல, திருட போனவன் தேள் கொட்டினா என்ன செய்ய முடியாது, கத்த முடியாது, கத்தனா மாட்டிக்கிறான். அந்த நிலைமையில இருக்கிறார்கள் என்பது என்ன செய்யறோம், நம்ம உணர்ந்து கொள்றோம். விற்கவும் முடியல, கக்கவும் முடியல. இப்ப இந்த 2வது அத்தியாயம் 102வது வசனத்துல இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம இதுல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அது மனித சைத்தாண்டு நீங்க சொல்றீங்க, நீங்க அது சைத்தான்னு சொல்றீங்க, ஆனா நீங்க போட்ட மொழிபெயர்ப்புல வந்து மலக்குகள்னு வருது அப்படின்னு சொல்றாங்க. அது மலக்குகள்னு தெரிஞ்சுதான் நம்ம போட்டோம், அது மலக்குகள் கிடையாது, அது சைத்தான்கள் தான் என்பதுதான் என்னது உண்மை. அது நம்ம மொழிபெயர்ப்புகளை எடுத்து போட்டோம்னு வைங்களேன், அதுல ஏதாவது வீண் சர்ச்சைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தெளிவா இருக்கக்கூடிய வேற ஒரு மொழிபெயர்ப்பு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எடுத்து போட்டிருக்கிறோம். சரியா? அது சைத்தான்கள் தான், மாற்றுக்கிறது நம்ம சைத்தானுக்கு ஆதாரம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். சைத்தானை வந்து நேருக்கு நேரம் எந்த மனுஷனும் பார்க்க முடியாது, கற்றுக் கொடுக்குறான் தான் உட்காந்து கத்துக்கிறானு, அப்படி சைத்தான் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது மனித சைத்தான்னு சொல்லிட்டு அவங்களும் வேற வேற விஷயத்துல சொல்றாங்க. அது வந்து தொழுகையில ஒருத்தன் குறுக்க வரான் அப்படிங்கும்போது அவன் சைத்தான்னு சொல்றாங்க. அது வந்து மனித பண்புகளை கொண்ட சைத்தான் அப்படின்னு அவங்க வியாக்கியான விளக்கங்கள் கொடுத்துட்டு போறாங்க. இங்கே அந்த சைத்தான் தான், மனித சைத்தான் தான் வர்றான் அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இது என்னண்டா, சுலைமான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக சைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யல, நிராகரிக்கல. சைத்தான்கள் ஓதியவற்றை தான் என்ன செய்யறாங்க, பின்பற்றுறாங்க. ஓதியதுன்னா சைத்தான்கள் கற்றுக் கொடுத்த, படிச்சு கொடுத்த அந்த விஷயம். ஓதுறது நம்மளுக்கு குர்ஆன் ஓதுறது விளங்கிக்கிறோம், அதுக்காக சொல்றான். அப்ப சைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்கள், அவர்கள் தான் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்தது யாருன்னா சைத்தான் தான் கற்றுக் கொடுக்குறான். நல்லா விளங்கிக்கிறேன்னு, சைத்தான் கற்றுக் கொடுக்குறான். சைத்தான் யாரு, மனித சைத்தான். இன்னும் பாபிலோன் என்னும் ஊரில்
ஹாரூத் மாரூத் என்ற 2 சைத்தான்களுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க அவர்கள் என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை நீங்கள் கற்று காபிராகி விடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் இந்த சூனியத்தை யாருக்கும் என்ன செய்யல, கற்றுக் கொடு. இங்கதான் அந்த சூனியம்ங்கிறது மீளுது, இந்த இடத்துல தான் அந்த சூனியம்ங்கிறது மீளுது. ஆனா அதுக்கு அடுத்து வருதா இல்லையா, அது சூனியம். சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, நாங்கள் வந்து எச்சரிச்சு நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் என்று எச்சரிக்காத வரைக்கும் யாருக்கும் இந்த சூனியத்தை அவங்க கற்றுக் கொடுக்கல. ஆனா இவங்க அப்படி இருந்து இந்த ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, கத்துக்கிறாங்க. அப்ப வந்து அந்த இது மானா எங்களுக்கு வேற ஏதாவது சொல்லித்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அது ஒரு நம்ம ரஃபீயுதீன் சலஃபி ஒத்துக்கிறாரு. அவங்க வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறல, இதை உன்னதான் கத்துக்கிட்டாங்க, ஆனா சூனியக்காரனம் இருந்து கத்துக்கிட்டா எல்லாம் சூனியம் தானே அப்படிங்கிறாங்க. இது பொதுவா அப்படி உள்ளது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை உண்டாக்குறத கத்துக்கிறாங்க இல்ல, அவங்க ஏதோ நம்ம காபிராகி விடக்கூடாது, ஆனா நம்ம குழப்பம் பண்ணணும். காபிராகி விடக்கூடாது, குழப்பம் பண்ணணும். குழப்பம்னா என்ன குழப்பம், கணவன் மனைவி கிட்ட பிரிக்கிறது அங்க சைத்தான் வேலை. சைத்தானிய வேலையை என்ன செய்யறாங்க, கத்துக்கொள்றாங்க. சரியா? அப்படி இருந்தும் கணவன் மனைவி இடையே பிரிவை உண்டாக்கும் செயலை இங்க சூனியம்ங்கிற வரவே வராது. இங்க சூனியம்ங்கிற அங்க போய் மீளவும் செய்யாது. இங்க யார் எங்க பத்தி பேசப்படுதுண்டா, அப்படி இருந்தும் அந்த விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் வருது. அப்படி இருந்தும் கணவன் மனைவி இடையே பிரிவினை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். எனினும் அல்லாஹுவின் அனுமதியின்றி, கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எந்த தீங்கும் என்ன செய்ய முடியாது, இழைக்க முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிடுறான். ஆனா அவங்க வந்து சூனியத்தை கத்துக்கிறல. சூனியத்தை கத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் கத்துக்கணும், அவங்க கத்துக்கிறல. அது காபிராய் போய் விடுவாது, நமக்கு தேவையில்லை அப்படின்னா. இந்த சூனியம், இந்த சிகருன்னு சொல்றாங்களா இல்லையா, அது என்னன்னு நான் சொல்றேன் பின்னாடி. இன்னும் நம்ம வந்து சூனியம்டா ஒண்ணுமில்லை சொல்றோம்னால சூனியம்டா சிகருண்டா முதல்ல என்ன, அது எப்படி எல்லாம் குர்ஆன்ல பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத என்ன செய்ய, விளக்க வேண்டியது இருக்குது. தெரியல, மக்களுக்கு ஒன்றும் தெரியல. இவங்க மக்களை வந்து என்ன செய்யறாங்க, வழிகெடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், இதுல மூலமா நம்ம தெரிஞ்சு கொள்றோம். அது விளக்க வேண்டியது இருக்கிறது. ஆனா வந்து இதன் மூலமா யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது அப்படின்னு என்ன செய்ய, நல்லா சொல்லிடுறான். அப்ப கற்றுக்கொண்டது சூனியம் கிடையாது, கற்றுக்கொண்டது கணவன் மனைவி இடையே பிரிக்கக்கூடியது, அது சைத்தானுடைய வேலை என்று ஹதீஸ் சொல்கிறது. அந்த தான் என்ன செய்ய கற்றுக்கொண்டாங்க. அந்த கலைகள்ல வந்து மாமியார் மருமகள் அதெல்லாம் கணவன் மனைவி அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கவர்கள்லாம் சூனியக்காரர்களும் கிடையாது. அப்ப இந்த சைத்தானிய தூண்டுதல், சைத்தானிய சிந்தனை, சைத்தான் தான் இதை வேலையை செய்யறான் அப்படிங்கிறது மேலும் என்ன செய்யுது, உறுதியாகுது. அதுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்களை பார்த்தாலும் அதுல உறுதியாகக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை அடுத்த கிளிப்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த 102 விஷயமாக சொல்லிக்கிட்டு வரமா இல்லையா, அப்ப அதுல வந்து கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினையை உண்டாக்குவதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் நாடினாலே தவிர யாருக்கு எந்த தீங்கு இழைக்க முடியாது. அது என்னங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். இது வந்து இப்ப சூனியக்காரன்ட்ட போய் கத்துக்கிட்டாண்டா நல்லதையும் கெட்டதையும் எல்லாம் ஒன்னாத்தானே இருக்கு, சூனியம் தானே அப்படிங்க, அப்படி கிடையாது. நம்ம நிறைய நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அதாவது இந்த மாதிரியான இந்த மல்யுத்த போட்டிகள், கம்புச்சண்டை, குத்துச்சண்டை, அதே மாதிரி சிலம்பம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பொறுத்தளவுக்கு அதுல வந்து சில விஷயங்கள் வந்து இறைவனுக்கு இணைப்பிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விளையாட்டு கற்றுக் கொடுக்குறமா இல்லையா, அந்த தந்திரம் இதுகளை கற்றுக் கொடுக்குற நேரத்தில் நிறைய இருக்கும். அதுல வந்து இப்ப சிலம்பு சண்டை செய்யணும்னா குரு வணக்கம் வைக்கணும், மண்ணை தொட்டு கும்பிடணும், சூரியனை வணங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விளையாட்டுக்கு அது வந்து என்ன செய்வாங்க, அது பிரதானமா கொண்டு வருவாங்க. சில விளையாட்டுக்கு அந்த மாதிரி இருக்காது. அப்ப வந்து இந்த மாதிரி கத்துக்கிட்டு நீ வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போறியா, அல்லது அது இல்லாம இந்த மாதிரி கத்துக்கிட்டு போறியா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுல இருக்குது. ஒரு கலை என்றா அதுல வந்து என்னது நிரந்தர நரகத்திற்கு தள்ளக்கூடியதும் இருக்கிறது. அது என்னங்கிறத நான் பின்னாடி நான் என்ன செய்யறேன், அது சொல்றேன். அது எப்படி அப்படிங்கறத நான் என்ன செய்யறேன், நான் சொல்றேன். அப்ப வந்து இந்த மாதிரியான என்ன செய்ய கத்துக்கிட்டாங்களா, இவங்களுக்கு வந்து மறுமையில எந்த ஒரு பாக்கியமும் இல்லை அப்படின்றான். அவர்கள் எதை விலை கொடுத்து வாங்கி கொண்டார்களோ மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர் நன்கறிந்து, நமக்கு இதை வாங்கிட்டோம்ல, நமக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, அவனுக்கே விளங்கியிருக்கிறாங்க. தங்களுடைய ஆத்மாக்களை விற்று பெற்றுக் கொண்டது கெட்டதாகும், இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அல்ல சொல்றான். அப்ப வந்து இந்த கணவன் மனைவி இடையில பிரிவினையை உண்டாகிற நாசமாக்கக்கூடிய வேலை சைத்தானுடைய வேலை இருக்குது. இந்த சைத்தான்களுக்கு வந்து மறுமையில எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது. இது சைத்தானிய வித்ததான ஒழிய, சைத்தானுடைய செயல்தானே ஒழிய சூனிய அந்த சிகர் அப்படிங்கிற ஒரு கலையில உள்ளது கிடையாது, சிகருங்கிற உள்ளது கிடையாது அப்படிங்கறத என்ன செய்யணும், இதுல விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மௌலவி ரஃபீயுதீன் சலஃபி அவங்க வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க. எனது சூனியத்தை நம்பி அதனால ஈமானை இழந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சிகருக்கு பாதிப்பு இருக்கு, தாக்கம் இருக்கு அப்படின்ட்டு நம்பி ஈமானை இழந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய பிரதானமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இது உங்களுக்கு ஆதாரம் கிடையாது, வாதமும் கிடையாது, இது ஒரு சந்தேகம். அது முதல் பிரதானமாக சொல்லக்கூடிய அல்லாஹ் நாடினால் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நாடினால் நடக்காதது, அங்க சொல்லக்கூடிய சூனியம் கிடையாது, அது சூனியத்தில் உள்ளது கிடையாது, அது வேற ஒன்று, அது கணவன் மனைவிக்கு பிரிவினை ஒன்றுது, அது அல்லாஹ் நாடினால தவிர நடக்காது, அது சைத்தான் பண்ற வேலை அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஹதீசுகளை கொண்டு நிறுவி இருக்கிறோம். அந்த சொல்லக்கூடிய அப்படி இருந்தும் வரக்கூடிய விஷயத்துல இருந்து அது வேற இது வேறங்கிற தெளிவா வருது.
இது அது சம்மந்தமா மேலே நம்ம என்ன செய்வோம், ஆடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க என்ன செய்யுங்க பார்த்துக்கிறங்க. இப்போ என்ன அப்படின்னா, மேஜிக்கை கற்றுக்கொண்டால் ஒருத்தன் வந்து குஃப்ரியத்துக்கு போயிடுவானா, ஒருத்தன் சிறுக்குக்கு போயிடுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க, முன்வைக்கிறாங்க. இது அவங்களுடைய அணியில இருக்கக்கூடிய, அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவருடைய பிரதான ஒரு இது. அதாவது இந்த மேஜிக் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, இது 2 வகை இருக்குது. மேஜிக்ல 2 வகை இருக்குது. இதை சொல்வதாக இருந்தா மேஜிக், பிளாக் மேஜிக். மேஜிக்ண்டா தந்திரம், பிளாக் மேஜிக்ண்டா தனக்கு சக்தி இருப்பது போல சக்தி இருப்பதாக நினைத்து கொண்டு மற்றவர்களை அதன் மூலமாக எதுவும் செய்துவிட முடியும் என்று நம்பக்கூடிய சூனிய நம்பிக்கை. இந்த 2 விஷயம் இருக்குது. ஒன்று மேஜிக்ண்டா வெறும் தந்திரம், இது வந்து இதை வச்சு இப்படி செய்யறவங்க, அதை வச்சு இப்படி செய்யறவங்க, இப்படித்தாங்க, இது எங்கள்கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாம அவங்க கண்ணை அப்படியே இதுன்னு நாங்கள் என்ன செஞ்சிருவோம், கொண்டு வந்துருவோங்க. இப்போ மேஜிக் ஷோ நடக்குதா இல்லையா, சாதாரண மேஜிக் ஷோ நடக்குதா, இது வந்து தான் இதுதான் மேஜிக். இதை ஒருத்தன் கற்றுக்கொள்வானே ஆனால் அதுல வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்றாங்களா இல்லையா, அதுதான் இந்த சூனியம் என்று நம்பக்கூடிய, இந்த சிகருக்கு என்ன அந்த டெஃபினேஷனை கொண்டு வராங்களோ அந்த சிகருக்கு நம்பக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக்டா என்ன அப்படின்னா, நம்ம பரவலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அந்த பிளாக் மேஜிக் அப்படின்னா, மண்டை ஓட வச்சிருப்பாங்க, சாம்பல் சட்டியை வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இங்க இருந்துக்கிட்டு அங்க செஞ்சிருவோம், ஒத்த வழி வரும், சிக்கு முடியவும் சீப்பையும் வச்சு இங்க இருந்துக்கிட்டு நாங்க என்ன செய்வோம், விழுங்குவோம். அங்க வந்து முரண்டா பேசுவாரு, மனநல பாதிக்கப்பட்டுரும், உளர ஆரம்பிச்சிருவாரு, இப்படி நாங்க பைத்தியம் பிடிக்க வச்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம், குடும்பத்தை பிரிச்சிருவோம், குலைச்சிருவோம், இப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, இது பிளாக் மேஜிக். இந்த மேஜிக்னால வந்து அது நடக்குமாண்டா நடக்காது, ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காதுன்னு அர்த்தம். அவங்க செய்யறாங்க அந்த மாதிரி சிக்கு முடிய வச்சு, சீப்பை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு, இலவை வச்சு, என்னத்தையே மூத்திரத்தை வச்சு, என்னத்தையே வச்சு என்ன செய்வான், என்னத்தையே வந்து சாமிக்கு பூஜை போடுற மாதிரி உட்காந்து செய்வான். இந்த மேஜிக் தந்திரம் செய்யறாங்கல்ல, நம்ம பார்த்த மாதிரி அப்படி எலுமிச்சை மலை மேல வர்ற மாதிரி தெரியும், அந்த எலும்பு கூட நகர்ற மாதிரி தெரியும், இப்படிலாம் தெரியும். இந்த தந்திரம் இருக்கா இல்ல, இது பிளாக் மேஜிக். இதை ஒருத்தன் கற்றுக்கொண்டானால் அவன் கூஃபர். இவன் வந்து சிறுக்கு இந்த காரியத்தை செஞ்சு இதை நம்பினாண்டா அவன் சிறுக்குல இருக்கிறான். இதை கற்றுக்கொண்டா அவன் குபரியத்துல போயிடுவான். அப்ப மேஜிக், பிளாக் மேஜிக், இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் இவர்கள் விளங்கி விட்டார்களே ஆனால் இந்த சூனிய கோட்பாட்டை தூக்கி போட்டுட்டு என்ன செய்வாங்க, வந்துருவாங்க. ஏன்னா இந்த கான்செப்ட்ல தான் மேல ஒரு செய்தியை ஆரம்பத்துல முத வச்சாங்க, நம்ம அதுக்கு சொல்லுங்க, எடுத்து வச்சு விளக்கத்தை போடுங்கன்றோம், எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. அப்ப மேஜிக்கை கற்றுக்கொள்வது, வித்தைகளை கற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. வித்தையை வைத்துக் கொண்டு எனக்கு சக்தி இருக்குது, அதன் மூலமாக நான் எதையும் செய்வேன், என்னால முடியும், முடக்கிடுவேன், பிரிச்சிருவேன், அழிச்சிருவேன், உளர விட்டுருவேன், பைத்தியமாக்கிடுவேன், இப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, இந்த மாதிரி கத்துக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோஷ்டி இருக்கிறாங்க. தந்திரத்தை வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய, மேஜிக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கோஷ்டியும் இருக்கிறது. இந்த பிளாக் மேஜிக் அதை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கோஷ்டியும் இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு தெரியும் இதுல ஒண்ணும் நடக்காது, இதுல ஒண்ணும் இருக்காது, இது எல்லாமே நம்ம வந்து செய்யக்கூடிய பில்டப் தான், நம்ம செய்யக்கூடிய அந்த சாம்பலும் இருட்டும் அந்த விளக்கும் அந்த இது மண்டை ஓடும் எலும்பு கூடும் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரம்ம தான் அப்படிங்கிறது என்ன செய்யும், அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை போய் ஒருத்தன் கத்துக்கிறான் பாருங்க, கத்துக்கிட்டு இந்த மாதிரி என்னால முடியும் அப்படின்னு சாதிக்கிறான் பாருங்க, அதை போய் கற்றுக்கொள்வதை தான் குஃபுரு, சிறுக்கு அப்படின்னு சொல்றமே ஒழிய மேஜிக்கை கற்றுக்கொள்வது சிறுக்கு குஃபுர்ல கிடையாது. இந்த விளக்கத்தை தெளிவா விளங்கி கொண்டார்களே ஆனால் இந்த சூனிய கும்பல் சூனியத்திலிருந்து வெளியாகிவிடும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்றோம்.